2 திராவிட கட்சிகளும் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. 34% ஓட்டு வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே 77ல் 30% ஓட்டு தான் வாங்க கூட்டணி வச்சு திமுகவோட பேஸில் திமுகவை துரத்திருக்காரு, அதிமுகவோட பேஸில் அதிமுகவை துரத்தி அடிச்சிருக்காரு. ஒரு புதுவிதமான அரசியல் உருவெடுத்திருக்கிறது. மக்களின் மனங்களை புரிந்து கொள்வதில் எல்லாருக்குமே ஒரு புதிய பாடத்தை தான் இது கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்பர்ஸில் இப்போ ஒரு சிக்கலில் இருக்காரு, பட் ஆட்சி அமைச்சிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கேவோட 46 எம்எல்ஏல ஒரு பிரிவினர் பிரித்து இந்த பக்கம் வருவாங்க. உங்கள் பணம் மூட்டையை அவிழ்த்து விடுறது மூலமாக நீங்கள் எங்களை வாங்கிட முடியாதுன்றது தான் இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய பாடம். ஒரு கட்சி 75 கோடியை விஜயை தோற்கடிப்பதற்கு செலவு செஞ்சிருக்குது, அப்படியும் அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ மக்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று, எளிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ காசு கொடுக்குறானே, அதை வாங்குறானே, காசு கொடுக்குறவனை நீ என்னன்னு சொல்லுவேன்? காசு கொடுக்குறவனை விமர்சனம் பண்ணுறதுக்கு, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. விஜய் ஓட்டு போடுறவனை நீ தற்கூறினியா? இது என்ன அயோக்கியத்தினர்? உனக்கு மனசாட்சியே இல்லையே. ஸ்டாலின் தோத்துருக்கார், முதலமைச்சரே தோற்கடிக்கப்படுகிறார்ன்றது அளவுகோல். அது அவர் அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. அதிமுக ஐ திங்க் மிக மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்று பெரம்பூர் ஜெயிச்சிருக்காரு. எந்த தொகுதியை ராஜினாமா பண்ணுவார்? நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கொண்டிருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய முதல்வர் வந்திருக்காரு. பலரோட கணிப்புகளை பொய்யாக்கி இருக்கா இந்த ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிற காரணம் என்ன? திமுகவா அதிமுகவா? மிகப்பெரிய தோல்வின்றது யாருக்கு? கண்டிப்பாக பெரிய தோல்வி திமுகவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கை அளவில் அதிமுகவுக்கு இது நம்பர்ஸில் கீழே போனாலும் பர்செப்ஷனில் டிஎம்கேக்கு தான் அடி ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் நல்ல கொஸ்டின். இது யாருக்கு பெரிய அடின்னா, நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு பெரிய அடி. ஆனால் நீங்கள் பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்சியை தக்க வைக்கும்ன்ற கனவுல இருந்த திமுக இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஸ்டாலின் தோற்றுருக்கார். முதலமைச்சரே தோற்கடிக்கப்படுகிறார்ன்றது அளவுகோல். அது அவர் அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க. ஒரு கட்டத்தில் 32 அமைச்சர்களும் ட்ரைனிங்கில் இருந்தாங்க. உதயநிதியே ட்ரைனிங்கில் இருந்தார், அப்புறம் தப்பி போயிடுச்சாங்க. பிடிஆர் தோற்றுருக்காரு, மூர்த்தி தோற்றுருக்காரு, ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு, டிஆர்பி ராஜா தோற்றுருக்காரு, எல்லாம் தோற்றுருக்காரு. இதெல்லாம் பண மூட்டைகள். இவெல்லாம் பண மூட்டைகள். எஜ்ஜில் எஸ்கேப் போயிட்டாரு. நேரு மட்டும் தான் மிஸ். ஆமாம். ஸோ இந்த மேண்டேட்ன்றது பல செய்திகளை பலருக்கும் உணர்த்துகிறது. இனிமேல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் கிடையாது. அதாவது எப்படி ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் கிடையாதுன்னா, கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும். திமுக தோத்துதுன்னா அதிமுக வரும், மறுபடியும் 5 வருஷம் பொறுத்து அதிமுக வந்துடும். சைக்கிளிக்கல் நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, ஒரு தேர்ட் பிளேயர் எமர்ஜ் ஆயாச்சு. 2 திராவிட கட்சியில் ஒன்று கிட்டத்தட்ட டெசிமேட்டடுன்னு எனக்கு தோணுது. அதிமுக ஐ திங்க் மிக மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிமுகவோட வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 முறை தோத்தது கிடையாது. 72ல் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் 77ல் ஆட்சியை பிடிச்சார். 87 வரைக்கும் அதிகாரத்தில் இருந்தார். 87 எம்ஜிஆர் செத்து 1 வருஷம் பிரசிடென்ட் உள்ள, அப்புறம் கலைஞர் 2 வருஷம், அப்புறம் 91ல் ஜெயலலிதா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தோப்பாங்க, கண்டினியூஸாக கூட இருந்திருக்காங்க. ஆனால் கண்டினியூஸாக 5 வருஷத்துக்கு மேலே பவர் இல்லாமல் அவங்க இருந்தது இல்லை. இந்த முறை அது வந்திருக்குது. ஸோ இப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4th சக்ஸசிவ் டிஃபீட். 16ல் ஜெயலலிதா இறந்தாங்க. 19 பார்லிமெண்ட் அடி, 21 அசம்பிளி அடி, 24 பார்லிமெண்ட் அடி, 26 அசம்பிளி அடி. ஸோ ஏடிஎம்கேவில் ஒரு நிரந்தரமான ஒரு அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு நிரந்தரமான வாக்கு சிதறல் இருக்கிறது என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. யாருக்கு பெரிய அடினா, கண்டிப்பாக திமுகக்கு. நம்பர் வைஸ் ஏடிஎம்கேக்கு இருந்தாலும் பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கேக்கு அடி. இனிமே இயர் ஆஃப்டர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் யூஷுவல். அதில் எந்த சந்தேகமும். அதே மாதிரி எந்த பாட்டுக்கு அப்புறம் கேக் வாக்கா எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடைக்காது அப்படின்றத பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் தான் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகள் அந்த வெற்றி அப்படின்றது. ஒரு ஓட்டுல அமைச்சர் பெரிய கருப்பன் தோத்து போயிருக்காரு. அதுவும் க்ளோஸ் கண்டெஸ்ட். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 34% ஓட்டு வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே 77ல் 30% ஓட்டு தான் வாங்க கூட்டணி வச்சு தனியாக 34%. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவருக்கு 118 மினிமம் நம்பர்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகலை. அந்த ஒரு சிக்கல் மாட்டிக்கிச்சு. அது
எனவே இட்ஸ் அ விக்டரி, விக்டரி இஸ் அ விக்டரி. அது நம்ம முதல் கட்சியா 1.70 கோடி ஓட்டை வந்து வாங்கியிருக்கு. ஆமா, அது பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய Single சாதனை. level ல சம்திங் இஸ் ஹேப்பனிங். 2 திராவிட கட்சிகளும் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட வந்து மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சபையில் நம்ம பேட்டிலேயே பல தடவை நீங்களும் நானும் பேசியிருக்கோம். ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் பெண்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வந்து அந்த உரிமை தொகைன்னு கலைஞர் ஸ்டாலின் சொல்லுவார் இல்லையா, அது வந்து 9,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் ஜனவரி மாதத்துக்கான தொகையும் 3000 ரூபாய் வந்து பொங்கல் பரிசு 4000 ரூபாய். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இந்த மாதம் 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்கன்னு கலைஞர் என்ன பண்ணார், அடுத்த 2 மாதத்துக்கு, அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு சேர்த்து அதுக்கு ஒரு 3000 ரூபாயும், பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு 3000 ரூபாயும், கோடைக்கால சிறப்பு நிதி சம்மர் டோல் சம்மர் ஸ்பெஷல் ஒரு 2000 ரூபாயும் போட்டு 5000 ரூபாய். அப்போ உங்களுக்கு ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் ஒரு 4+5 9,000 ருபீஸ். 9,000 ஆமாம், 9,000 ருபீஸ் ஒவ்வொரு பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்களுக்கு போயிருக்கு. பட் ஸ்டில் தோக்குறாங்க அவங்க. அப்போ இது தான் நீங்கள் வந்து வெறும் நலத்திட்ட உதவிகளால் மட்டும் ஒரு அரசு வெற்றி பெற முடியாது. அதுக்கு சரியான உதாரணம் கண்டு முன்னால் இருந்தது வந்து 21ல் ஸ்டாலின் ஜெயிச்சப்போ ஜெகன் ரெட்டியோட கவர்மெண்ட் வந்து 24 இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன் ரெட்டியோட ஆட்சியில் பங்கு பெறாத குடும்பங்களே கிடையாது. எவ்ரி ஃபேமிலி ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் பெனிஃபிஷரி. பட் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இருந்தும் கூட வந்து அது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அரசியல் உருவெடுத்திருக்கிறது. மக்களின் மனங்களை புரிந்து கொள்வதில் எல்லாருக்குமே வந்து ஒரு புதிய பாடத்தை தான் இது கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக திமுக அதிமுக இலவசங்கள் சார்ந்த பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தாங்களே. இந்த பக்கம் வந்து 8,000 ரூபாய் கூப்பன் தரண்டாங்க, அந்த பக்கம் வந்து 10,000 ரூபாய் தரண்டாங்க. அதையும் தாண்டி மக்கள் விஜய் நோக்கி அவரும் ஃப்ரீ பீஸ் இவங்க எல்லாரையும் மிஞ்சி போனாருங்க. ஃப்ரீ பீஸ்ல வந்து காம்படிஷன் தான் போச்சு. இப்ப எடப்பாடி வந்து முதல்ல 2000 ரூபாய்னாரு. ஸ்டாலின் வந்து அந்த பிப்ரவரியில் 5000 ரூபாய் கொடுக்கும்போது வந்து அடுத்த ஆண்டுலேருந்து ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்தப்படும். இவர் என்ன பண்ணாரு, மார்ச் 7ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு முதல் நாள் பேசும்போது நான் அது 2,500 ரூபாய் உயர்த்துவேன்னாரு, 2,500 உயர்த்துவேன்னாரு. அப்புறம் வந்து என்ன சொன்னார், நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆன் ரெக்கார்டு இருக்குது. அதாவது இப்போ இருக்குது, வேடிக்கைமே தான். இப்போ நீங்கள் வந்து ஆன் ரெக்கார்டு வந்து அதிகாரத்துக்கு வந்தேன்னா வந்து நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஏசி பஸ்ஸு, சாதா பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, எந்த பஸ்ஸாக இருந்தாலும் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயணம் போடலான்னாரு. ஆல்ரெடி உங்கள் போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே திவாலா ஆகிட்டு இருக்க கட்டத்தில் பஸ்ஸில் பயணிப்பவர்களில் பெண்கள் சரிபாதின்னு வச்சுக்கலாம் நம்ம, அல்லது 40% வச்சுக்கலாம். ஓகே, 40% ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா அப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஆனால் அந்த ப்ராமிஸ் எல்லாம் இப்போ பண்ணியாச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ படிக்கிற பசங்க வீட்டுக்கு 15,000 ரூபாய் அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து 6 சிலிண்டர்னாரு. நான் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அன்னைக்கு தினமலரில் ஒரு இது போட்டது வந்து மாநில பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடினா இவங்க 12 லட்சம் கோடி தேவைப்படுது ஆண்டுக்கு. எங்கேருந்து வரும் உனக்கு? ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் கோடி. அதை பற்றிலாம் இப்போ யாருக்கும் கவலை இல்லை. இவருக்கு எப்படி நம்பர் வரப்போது, எப்படி சிஎம் பதவி ஏற்றுக்க போறான்றதான் நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கோம். எனவே இது ஒரு சாதனைங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. 2 திராவிட கட்சிகளையும் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து தோற்கடித்திருக்கிறார். அவங்க சாலிடான இடம் நினைச்ச இடத்துல தோற்கடிச்சிருக்காங்க. சென்னையில திமுக தோத்துருக்கு, உங்களை அதிமுக தோத்துருக்கு. அதாவது 2 பேரோட பேஸ்ன்னுவாங்க. அதாவது திமுகவோட பேஸ்ல திமுகவை துரத்திருக்காரு, அதிமுகவோட பேஸ்ல அதிமுக துரத்தி அடிச்சிருக்காரு. ஸோ இது அதான் மக்கள் வந்து இவங்க 2 பேரும் வேணான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிந்தின அரசியல் திமுக அதிமுக 2மே வந்து அவங்களோட ஹோல்டை வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் பெரிய அளவில் எழுந்திருக்கிறார்கள். இனிமே வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் கிடையாது என்பதற்கான உதாரணம் தான். எஸ், அப்படிலாம் இனிமே கிடையாது, உங்களுக்கு அது கிடையாது. காசு வாங்கிட்டு விஜயோட தொகுதியில் அவங்க கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய கணக்கே பார்த்தீங்கன்னா வந்து 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க தோற்கடிப்பதற்கு. விஜயை தோற்கடிப்பதற்கு 75 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியும் அவர் ஜெயிக்கிறாரு. ஒரு கட்சி செலவு பண்றாங்க, ஒரு கட்சி அது யார் செலவு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 75 கோடியை யார் செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும்.
ஒரு கட்சி 75 கோடியா விஜயை தோற்கடிப்பதற்கு செலவு செஞ்சிருக்குது, அப்படியும் அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு, எளிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் வந்து திருவிக்கா நகர்ல அந்த லேடி ஒரு நிறைமாத கர்ப்பிணி, ரொம்ப ஏழ்மை குடும்பம்ன்ற அந்த அம்மா, அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுது. அவங்க சொல்றாங்க, நான் பிறந்ததுலேருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கலைங்க, வீடு வந்து ரொம்ப சாதாரண ஒரு வீடு தான், தண்ணி கஷ்டம், வெளியில தான் போய் தண்ணி எடுக்கணும், கரண்ட்டு கிடையாது, எந்த வளர்ச்சியும் கிடையாது, எங்கள் ஏரியாவில் திருமண பக்கம்லாம் கஜா வித்துன்னு இருக்கான், இது எல்லா தீய பழக்கங்களும் இருக்குது. நேற்று அந்த அம்மாவோட பேட்டி அப்படியே நெஞ்சை நெகிழ வைப்பதாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு எளிய பெண்மணி, அங்கே ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளும் கட்சியால், அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு புதுவிதமான ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு புதிய அரசியல் உருவெடுத்திருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணாலும் விஜயை பற்றி, ஒரு எளிய மனிதர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஒரு அப்சல்யூட் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தோட ஒரு உண்மையான ஒரு ஆமா. இப்போ நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண ஒரு தொகுதியில் ஒரு எளிய பெண்மணி, அவங்க பார்த்தா தெரியும் அவங்க வந்து நிறைபாத கர்ப்பிணி, அவங்க ரொம்ப கேம்பெயின்லேயே கலைச்சிருக்காங்கன்னு தெரியுது. நேற்று பாவம் அந்த அம்மா அவங்க பேசும்போது அந்த மாதிரியான எளிய மனிதர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்கு மத்தியிலனா 2000, 4000, 5000 மக்களை விலை பேசின அரசியல்வாதிகள் மத்தியில் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கொங்கு பெல்ட் ஒருத்தர் 25000 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க, போயிருக்கு. 25000 ரூபாய் வரைக்கும் போய் தோத்ததும் நடந்திருக்காங்க, அங்கே நடந்திருக்கு. ஸோ ஆகவே மக்கள் வந்து காசால் மட்டுமே நீங்கள் இனிமேல் வந்து ஜெயிச்சிட முடியாதுன்றது அந்த பாடமும் இந்த தேர்தலில் உணர்த்தி இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கு உரிய ஒரு விஷயம்தான். அது இவ்வளவு செலவு பண்ணி எப்படி வந்து சொன்ன மாதிரி வந்து 10,000 to 25,000 வரைக்கும் செலவு பண்ண தொகுதிகள் எல்லாம் திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் அதிமுக செலவு பண்ணது அதே மாதிரி. கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஒரு ஓட்டுக்கு 5,000 to 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அங்க இடங்கள்ல அதிமுகவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 பேரையுமே மக்கள் வந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். உங்க பணம் மூட்டையை அவிழ்த்து விடுறது மூலமா நீங்க எங்களை வாங்கிட முடியாத விலைக்கு நிரந்தரமா வாங்கிட முடியாதுன்றது தான் இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய பாடம். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுகவுடைய அமைச்சர்கள் தோத்த டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு சில இடத்துல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், 15,000, 30,000 அந்த அளவுக்கான டிஃப்ரென்ஸில் வந்து தோற்று போயிருக்காங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. அதுக்கு சரியான ஒரு தலைமையை தேடி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து விஜய் கிடைச்சிருக்காரு நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் இப்போதைக்கு தோணுது. அந்த ஆப்ஷன் நிலைக்குமா, நீடிக்குமா, அது பண்ணிப்பாரா, அது எனக்கு தெரியாது. இவங்க வேண்டாம். நான் சொல்றேங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்த இடத்துல, திமுக 10,000 ரூபாய் கொடுத்த இடத்துல தாவேகா கேண்டிடேட் ஜெயிக்கிறான், 10 பைசா செலவு பண்ணாமல் நடிக்கிறான். அப்போ இந்த மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. அதுவும் டோர் டு டோர் கேம்பெயின் இல்லை, கேண்டிடேட் யாருன்னு தெரியாதுங்க. காசு கொடுக்குற கேண்டிடேட் திமுக கேண்டிடேட் யாருன்னு தெரியும், அண்ணா திமுக கேண்டிடேட் யாருன்னு தெரியும். ஆனால் காசு கொடுக்காத தாவேகா கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த சிம்பிளுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் இது ஒரு வேக்கப் கால். புத்தியோட இருந்தாங்கன்னா பழச்சிக்கிறாங்க, இல்லைனா வந்து இவர்கள் நிரந்தரமாக மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இதில் இன்னொரு இது இருக்குது, விஜய் கட்சிக்காரர்கள் கட்சி சேர்ந்து பதிவு போட்டவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அரைக்குறை அரசியல் பிரிவோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள தற்கொலைன்னு சொன்னது ஒரு வகையில் வந்து நியாயப்படுத்தி பேசிடுறாங்க. இப்போ ஓட்டு போட்டவங்க எல்லாருமே அந்த மாதிரி பிளேம் பண்ணி பேசுறது நியாயம், அயோக்கியத்தனமானது. அப்படி பேசுபவர்கள் அயோக்கியர்கள். வாக்களித்த மக்களை முட்டாள்கள் என்றும் தற்கொலைகள் என்றும் சொல்பவர்கள் அயோக்கியர்கள். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறானே, அதை கேட்க துப்பு இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை தற்கொலைன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இது கட்சிக்காரன் சொல்கிற ஃபிகரு. பெரம்பூரில் இருக்க மக்களுக்கு தெரியுங்க எவ்வளவு காசு கொடுக்கப்பட்டதுன்னு. எவ்வளவு காசு, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அப் டு 10,000 போயிருக்கு. அவரோட கேண்டிடேட் அவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி என்ன பாமகவோட கேண்டிடேட் திலக பாமாவை. பெரம்பூரில் எவ்வளவு தூரம் காசு புழங்குச்சுன்றது மனசாட்சி உள்ள ஒவ்வொரு பெரம்பூர் வாக்காளனுக்கும் தெரியும். இப்போ அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவங்க தற்கூரியா? இப்போ காசு கொடுக்குறானே, அதை வாங்குறானே, காசு கொடுக்குறவனை நீ என்னன்னு சொல்லுவேன்? காசு கொடுக்குறவனை விமர்சனம் பண்ணுறதுக்கு, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. விஜய் ஓட்டு போடுறவனை வந்து நீ தற்கூறினியா? இது என்ன அயோக்கியத்தனை? அது உனக்கு மனசாட்சியே இல்லையே. 75 கோடி செலவு பண்ணி ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் நீ தோக்குறனா, 75 கோடி செலவு பண்ண கட்சியை விமர்சனம் பண்ண துப்பு இல்லை. நீ விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டவனை விமர்சனம் பண்ணுறியா? ஒரு சாதாரண எளிய பெண்மணி, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அன்னாடங்காட்சி, அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தான் சாப்பிடணும், பல்பொடி கூட அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தான் வாங்கணும். அந்த பெண்மணி வெற்றி பெறுகிறார். யாரை எதிர்த்து? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்த ஒரு ஆளுங்கட்சி வேட்பாளரை எதிர்த்து அவர் வெற்றி பெறுகிறார். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், திமுக அண்ணா திமுக 2 பேரும் பணத்தை இறைக்கிறான், அங்கே சாதாரண ஆட்டோ டிரைவர் ஜெயிக்கிறாரு. அப்போ இது வந்து என்ன? இது
கார்த்திக் சிதம்பரம் சொன்னது ஓரளவு கரெக்ட். அரப் ஸ்ப்ரிங்குன்னாரு அவர். ஒரு விதமான அரப் ஸ்ப்ரிங்கு தான் இது. இவர் மாற்றத்தை கொடுப்பாரா இல்லையா அதெல்லாம் நான் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க முடியாதுங்க, யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இன்னிங்ஸே ஆரம்பிக்கல. ஆனா 25,000 ரூபாய் வரைக்கும் 1,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் வாக்காளர்களுக்கு கொடுத்த கட்சிகள் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றன, விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன, தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. நம்ம அங்க நிதானமா ஆராய்வதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. 75 கோடி செலவு பண்ணவனுக்கு துப்பு கிடையாது. விஜய் ஓட்டு போட்ட உடனே எதுவுமே இல்லைங்க. காசு கொடுத்ததை நியாயப்படுத்தி பேசி, அதுவும் ஒரு 500 1000னா சரிங்க, 10,000லேருந்து 25,000 வரைக்கும் போயிருக்குது. இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இதை பேசாமல் நீ வந்து புதுசாக வந்தவங்களை பேசணும். மறந்துடாதீங்க, விஜயை நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் விஜய்க்கு வாக்களித்த மக்களை விமர்சிப்பது என்பது அயோக்கியத்தனமானது. இதனால தான் வந்து அவர் திரும்ப திரும்ப வளர்றாரு. நீ விஜய் விமர்சனம் பண்ணு, ஆனால் என்னைக்கு விஜய் ஆதரிப்பவர்களை தற்கொலைன்னு பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கே வந்து உங்களுடைய முடிவுரை எழுதப்பட ஆரம்பித்தது. அதுதான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. மோடி சொன்னார் இதை குஜராத்தில் 2வது தடவையா 3வது தடவை ஜெயிச்சப்ப சொன்னார். என்ன திட்டினாங்க, திரும்ப திரும்ப என்ன திட்டினாங்க, நான் ஜெயிக்கும் போதெல்லாம் என்ன திட்டினாங்க, இப்போ உங்களை திட்டுறாங்க மக்களை. விஜய் கேம்பெயின்ல என்ன சொன்னாரு, என்னது நீங்க என்ன திட்டுறதெல்லாம் வந்து இந்த மக்களை திட்டுற மாதிரி அப்படின்றது சொன்னார்ல. மோடி சொன்னார்ல, என்ன திட்டினாங்க, நான் ஜெயிச்சப்ப என்ன திட்டினாங்க, இப்ப உங்களை திட்டுறாங்கன்னாரு வாக்களிச்ச மக்களை. அதே விஜய் அதுதான் இப்ப செய்ய போற. விஜய் சொன்னாரு கேம்பெயின்ல, வேலூர்ல. இப்ப வந்து இப்ப இந்த வாக்களித்த மக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல அந்த வேலையை. ஏன் உங்களுக்கு நிரந்தரமா இது வந்து மன்னராட்சியின் விழுமியம் தானே. நீ ஏன் தோத்தன்னு சுய பரிசோதனை செய்ய உனக்கு துப்பு இல்லை. ஓட்டு போட்ட மக்களை நீ திட்டுறதுக்கு வந்துட்ட. இந்த மக்கள் உனக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா எல்லாத்தையும். இனிமே அரசியல் பிஸ்னஸ் இயர் ஆஃப்டர் இட் வில் நாட் பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலுங்க ஆங்கிலத்தில் சொல்கிறதான். இயர் ஆஃப்டர் பாலிடிக்ஸ்ன்றது இட்ஸ் நாட் கோயிங் டு பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த இடத்துல பாஜக உள்ள வந்துடும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் வந்து திமுக வந்து கையில் எடுச்சு. ஒரு அந்த கேம்பெயின் தான் திமுக பிரச்சனையா போயிடுச்சு. அதெல்லாம் கூட ரெண்டாவதுங்க. இந்த கவர்மெண்ட் வேணாம், 5 வருஷம் பொறுத்து கூட நாங்கள் போட்டுக்கிறோம். திமுக கவர்மெண்ட் வேணாம், அதுக்கான தீர்ப்பு இது. 36% ஓட்டு திமுக வேணான்னு போட்ட தீர்ப்பு. இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் இல்லை, திமுக வேணுமான்னு வேணான்ற எலெக்ஷன். ஆப்போசிட்ல டிஎம்கே இருக்கிறப்ப பாஜக ஜெயிச்சதை விட விஜய் இருக்கிறப்ப பாஜக ஜெயிச்சது ரொம்ப கம்மியா இருக்கு. திமுக அந்த கேம்பெயின் எடுத்துட்டு போய் 4 பிஜேபி காரங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு பிஜேபியில. அதான் நீங்க இது வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம், நான் மறுக்கல நான். ஆனா அதை விட அதிகமா இது வந்து திமுக வேணான்னு போட்ட வாக்கு. இதை கூட ஏத்துக்க மறுக்கிறோம்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம். இந்த அமைச்சர்கள்லாம் அவ்வளோ ஒரு 15,000 20,000 டிஃபரன்ஸ் தோக்குறாங்கன்னா அதுக்கான காரணம். ஆமா, இத்தனைக்கும் அந்த ஒவ்வொரு மந்திரியும் தான் தொகுதியில நான் மினிமம் சேலஞ்ச் பண்றேங்க. 30லேருந்து 40 கோடி மினிமம், சிலருக்குலாம் அது கூட மேற. ஒவ்வொரு மந்திரியும் மினிமம் 30லேருந்து 40 கோடி செலவு பண்ணியிருக்கான். அப்படி எல்லா மந்திரியாலையும் ஜெயிக்க முடியல. அந்தந்த தொகுதியில் இருக்க மக்களுக்கு தெரியும் பணம் ஆறா ஓடிச்சுங்க. அப்புறம் பணத்தால் மட்டுமே முடிவுகளை மாற்றிட முடியாதுன்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய செய்தி. திருந்தணும், 2 திராவிட கட்சிகளும் திருந்தணும், இல்லைன்னா நிரந்தரமாக மக்கள் மன்றத்திலிருந்து ஒரு தூக்கி எறியப்படுவார்கள். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு தோல்வி அல்ல. 2 கட்சிகளுக்கும் நான் சொல்கிறேன், இது சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் பியாண்ட் தட். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், they have to pull up their socks. இல்லைன்னா நிரந்தரமாக அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இப்போ டெம்பரரியாக தூக்கி எறிஞ்சிருக்காங்க, திருந்தலைன்னா நிரந்தரமாக மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். டிஜிபி, தலைமை செயலாளர், உள்ளாட்சி தேர்தல் சார்ந்த விஷயங்கள், இன்னும் பல இடங்கள் இன்னும் விஷயங்கள் இருக்குல்ல விஜய் அடுத்தடுத்து நகர்றதுக்கு. அடுத்த சந்திப்பில் நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ அது வேற சப்ஜெக்ட். இப்போ இந்த வெற்றியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இது ஒரு ஹிமாலயன் வெற்றி, அதில் சந்தேகம் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கை கெட்டது வாய் கெட்டாமல் போய் முடியுமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா 118 மினிமம் நம்பர், இப்போ அவருக்கு 107 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 11 சீட்ஸ். அது எப்படி காங்கிரஸ்லேருந்து ஒரு 5, 2 லெஃப்ட்டு, IUMLலேருந்துலாம் எடுத்தால் கரெக்டாக 6, 5, 11, விசிகா ஒன்று எல்லாம் எடுத்தால் 13, கரெக்டாக 120ல் வந்துருன்றாங்க. அல்லது சம் சேஸ் தட்டுக்கு ஏடிஎம்கேவோட 46 எம்எல்ஏல ஒரு பிரிவினரை பிரித்து இந்த பக்கம் வருவாங்கன்றாங்க. எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஐ திங்க் அவர் நம்பர்ஸில் இப்போ ஒரு சிக்கலில் இருக்கார். பட் ஆட்சி அமைச்சிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. எப்படியாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா யாரும் எலெக்ஷனை விரும்பலை. ஆமாம். ஸோ ஐ திங்க் he will somehow will manage through தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அதிமுகவிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு வருது அப்படின்னா அது வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய நிரந்தரமாக அதிமுகவோட அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய கணிப்பு, மேபி ஐ எம் ராங்.
இந்த அரசுக்கு 5 ஆண்டுகள் ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை வேணும்னா இந்த காங்கிரஸ் 5, சிபிஐ சிபிஎம் 2 இதெல்லாம் உதிரியெல்லாம் வச்சு முடியாது. 120 வச்சுட்டுலாம் நித்தியகண்ட பூர்ண ஆயிசது 118 நம்பர். ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஏடிஎம்கேலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு இவர் ஆதரிக்கணும். ஒரு பிரிவுனா 2/3 வந்தால் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்ப முடியும். இப்போ 46 இருக்குது அவங்களுக்கு இல்லையா? ஆமாம். 46னா வந்து 2/3ன்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நான் 14 15 15 15 ஒரு 30 பேர் 30 பேர் வரணும். 31 பேர் வரணும். 31 பேர் வரணும். 37 பேர் வந்து 32ன்னு வைங்க. 32 பேர் வந்தால் பிளவு தப்பிச்சிடலாம். எம்எல்ஏவும் தப்பிச்சிடலாம், கவர்மெண்ட்டும் தப்பிச்சுக்கும். அதான் நிரந்தரமாக 5 வருஷம் ஆள்றதுக்கான வழி. அந்த 32னா அந்த 32 நீ மந்திரி சபையில் சேர்த்துக்கணும். அப்போ எடப்பாடி வரப்போகிறது கிடையாது. 32 பேர் உன்னாங்களால எடுக்க முடியுமான்றதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் செங்கோட்டையன், ஜெய்சிங் பிரபாகர் இவங்களோட கோர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இமிடியேட் பிரச்சனை வந்து நம்பர்ஸ் மேனேஜ் பண்ணுறது தான். இப்போ 2 விஷயம் இருக்குல்ல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்று பெரம்பூர் ஜெயிச்சிருக்காரு. எந்த தொகுதியை ராஜினாமா பண்ணுவார்? எனக்கு உண்மையிலே தெரியலைங்க. அது மங்காத்தா விளையாட்டு, எனக்கு அது தெரியலைங்க. இது முதல்ல ஃபார்ம் பண்ணட்டும் கவர்மெண்ட், அப்புறம் அதெல்லாம் நம்ம பேசலாம். புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிற சிஎம்க்கு வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பண்ண தப்பை பண்ணாமல் நீங்கள் வந்து மக்கள் சார்ந்த விஷயம், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு பெரிய நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து வரணுமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நன்றி.